வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை ஜூலை 4. மனிதனே தெய்வம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்படி மனிதன் தெய்வமாக முடியும்? அவனிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களை அகற்றி தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றை அகற்றி ஆன்மாவிலிருந்து எழும் 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களை ஆன்மாவில் இருந்து அகற்றி 5 பழிச்செயல்கள் பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை என்ற இந்த பாவங்களை அகற்றி எல்லையில்லா பெருவெளியே இறைவன்தான், அந்த இறைவனே நாமாக வந்திருக்கிறோம். மனிதன் மைனஸ் கலங்கங்கள் ஈக்குவல் தெய்வம். அப்போ மனிதன் தன்னிடம் உள்ள கலங்கங்களை நீக்கினால் தெய்வம் ஆகலாம். அப்போ தெய்வம் தனக்குள் இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தால் கடல் போன்ற பொறுமையும், எதற்கும் துன்பப்பட மாட்டாங்க, கோபம் வராது, இறை உணர்வும் அறநெறியும் வாழ்க்கை வாழ்வாங்க. உள்ளத்தில் பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம் என்ற அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருப்பாங்க. ஏற்றம் வந்தாலும் சரி, இரக்கம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, சிக்கல் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே சம நிலையில் இருந்தால் மனிதனும் தெய்வமும் ஒன்று என்று உணர்ந்து அந்த நிலையில் வாழ்ந்த மகான்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா நம்மளோட வேதாத்திரி மகரிஷி இறைநிலையே தானாக உள்ள அந்த உண்மையை உணர்ந்ததுனால்தான் எதற்கும் ஆசையும் படல, துன்பமும் படல. அதற்காக தான் அவர் நமக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுத்து துன்பமின்றி வாழும் வாழ்க்கை முறைக்கு தான் நம்ம மனவளக்கலை அப்படின்னு. அப்படிப்பட்ட நம்ம நினைக்கிறோம்ல நிறைய பேர், எனக்கு இந்த துன்பம் இருக்கு, இந்த துன்பத்தை கலைந்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம நிறைவாக வாழறது, இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு மகான் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த மகானை பின்பற்றி அவர் வழியில் நாம் வாழ சொல்ல நம்ம அனைத்தையுமே இன்பமயமாகவும் மாற்றலாம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்வின் தத்துவம், இதையெல்லாம் உணர்ந்து வாழறதுக்கு தான் நமக்கு இந்த வாழ்க்கையே. இந்த வாழ்க்கையை நாம என்ன பண்றோம்னா, நாம தான் நம்ம செய்யற செயல்களுக்காக இறைநிலை எந்த ஒரு குறையுமே கிடையாது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் சொல்வார் மகரிஷி. அப்போ அதனோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா அன்பும் கருணையும் மட்டும்தான். திறம் என்றால் தன்மாற்றம், இயல்பூக்கம் கூடுதலும். ஒன்றிலிருந்து ஒன்று தன்மாற்றமாகவும் இயல்பூக்கம் தானாகவும் அதனுக்குள்ள இருக்கிற அகம் வளர்ச்சி பெற்று தானாகவும் செயலுக்கு ஏற்ற விளைவு என்ற கூடுதல் அர்த்தத்தோடு இயற்கை நீதியோடு தான் இறைநிலை எல்லாவற்றிலும் இருக்கு. அந்த ஒழுங்காற்றல் சொல்வார் மகரிஷி. அந்த ஒழுங்காற்றலோடு தான் இருக்குது இயற்கை என்ற அந்த தெய்வம். ஆனா அதுல இருந்து ஏன் மாறுபடுறான் மனிதன்னா, மனிதனுக்கு தான் சிந்தனை ஆற்றல் இருக்கு, செயல்திறன் இருக்கு, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தும் அறிவும் இருக்கு. ஆனாலுமே பழக்கத்தின் வழியே மனிதன் துன்பத்தில் சிக்கி உழல்கிறானே தவிர விளக்கம் தெரிந்து, மகர் சொல்வார் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற விளக்கம் தெரிந்து இன்ப வழியில் வாழறதுக்கான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை. அதற்கு மகான்களை பின்பற்றி, நம் வேதாத்திரி வழியை பின்பற்றி நாம் அந்த செயல்களிடையே திருத்தம் பெற்று நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு திருத்தம் பற்று அந்த இறையை உணர்ந்து இறைவுணவோடு நாமும் அந்த இறையே என்று நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சி, இன்பம் மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த கொடை, இறைவன் நமக்கு அடித்த ஒரு பொக்கிஷம். இறைவன் நமக்கு இறைவன் தான் நாம இருக்கிறோம். அப்ப அனைத்து சொல்லுவாங்க பாருங்க, எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்ற தாய்மானவர் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை இன்பமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.